Hello and welcome to Duck Out. இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்ம இப்போ இந்தியா வெஸ்ட் ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் பர்த்தில் நம்ம ஜெயித்தோம். அப்கோர்ஸ் பிங்க் பால் டெஸ்ட் அடிலைடில் தோற்றுருக்கோம். அந்த காபாவில் ட்ரா ஆயிடுச்சு. அண்ட் நம்ம கொஞ்சம் லக்கி தான் சொல்லணும்னா, somehow we managed to draw it because we avoided follow on. அதையும் நம்ம ஜெயிச்ச மாதிரி கொண்டாடணும். இட்ஸ் ஸ்டில் அ குட் டீம், டீம் என்வரான்மெண்ட் நல்லா இருந்திருக்கும் அந்த காபா டெஸ்ட் முடிஞ்சதும். அதனால we were all set for the fourth test, BGT at Melbourne. பார்த்தீங்கன்னா எல்லாம் பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் மூமெண்ட்ஸ் இன் சம்மர். என்ன சொல்கிறது, ஆஸ்திரேலியன் சம்மருடைய கிறிஸ்மஸ் டைமுடைய கிறிஸ்மஸ் ஹாலிடேஸோடைய ஒன் ஆஃப் தி ஐகானிக் திங். இப்போ அதுவும் இந்தியா அந்த டைமில் டூர் போயிருக்கப்போ அந்த மூமெண்ட் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி அன் ஐகானிக் மூமெண்ட். இந்த கேலண்டர், ஆஸ்திரேலியன் கேலண்டரில் அது ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட் தான். பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவாக பார்த்தீங்கன்னா எப்படி செட்டப் ஆயிருக்குன்னா, 1-1 போத் டீம்ஸ் ஆர் என்ன சொல்றது, ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு டீமுக்குமே ஈக்குவல் வாய்ப்பு இருக்குது. இது இந்தியன் க்ரௌட் ரொம்ப அதிகங்க. இந்தியன் பீப்புள் அங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் வியூவர்ஸ் வில் பி கம்மிங் அவுட். பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 lakhs ஆர் எக்ஸ்பெக்டட் டு அட்டெண்ட் த பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆன் day 1. அப்படின்றப்ப ஒரே என்ன சொல்றது, நல்ல ஒரு ஒரு மசாலாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் க்ரௌட் இருக்கும், இங்கே இந்தியன் க்ரௌட் இருக்கும். தே வில் பி சாண்டிங் ஃபார் த ஹீரோஸ். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த அட்மாஸ்பியருக்காகவே இங்கே நான் யூகேலேருந்து சொல்கிறேன். ஐ திங்க் இந்தியாவிலையுமே அது வெரி ஏர்லி இந்த மார்னிங் தான் ஆரம்பிக்குது. யூகேல வந்து 12 o'clock அந்த மாதிரி மிட் நைட்டில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒர்த் அ வாட்சிங் டு ஸ்டார்ட். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல அந்த அட்மாஸ்பியருக்காகவே இது வந்து ஒரு நல்ல அக்கேஷன் டு இட்ஸ். என்ன சொல்கிறது, சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த மேட்ச் வந்து ஒன் ஆஃப் தி, இது நல்லா போச்சுன்னா லைக் போத் ஒரு ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேக்கெலாம் மேட்ச் போய் ரெண்டு டீமும் நல்லா விளையாடி ஒரு கம்பீட் பண்ணி நல்லா போச்சுன்னா இது வந்து ஒரு குட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கிற ஒரு சூப்பர் மேட்ச். சரி, ரைட். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் டப்புன்னு. இந்தியா வந்து எப்படி இருக்குனாங்க, இந்தியா வந்து லாஸ்ட் மேட்ச் நம்ம ட்ரா பண்ணி ஒரு மாதிரி மழையால் சேவ் பண்ணி, இன்ஃபேக்ட் இந்தியாவும் நல்லா பவுல் போட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ somehow we managed to draw it. அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஹோப்பை வந்து நமக்கு இந்த சீரியஸ்லேயும் சரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் சரி ஒரு குட் ஸ்டேட்டில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் we are entering this game. இந்தியாவுடைய மைண்ட் செட் என்னன்னா, ஒரு சின்ன மைண்ட் செட்டில் வந்து ஒரு சின்ன ட்ராப் இருந்திருக்கும் early when Ashwin retired, unfortunately midway through the series. But he's a legend. He had made his own decision. அதனால் நம்ம ஒன்றும் அதை சொல்கிறதுக்கு கிடையாது. பட் இந்தியன் டீமாக கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருந்திருக்கும் லைட்டாக. ஐ திங்க் அதை ஓவர் கம் பண்ணிட்டு இருப்பாங்க. 7 days கேப் இருக்குது. ஸோ அவங்க இங்கே வரப்போ கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் வந்திருப்பாங்க. லைக் அதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ் ஹோப்புக்கு தான் வந்திருப்பாங்க. ஐ திங்க் இந்தியன் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா KL ராகுல் வெரி குட் ஃபார்மில் இருக்கார். நல்ல இந்த சீரியஸ் ஃபுல்லாக நட இருக்கார். மெல்போர்ன் வந்து அவர் ஏற்கனவே இங்கே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஹீ லுக்ஸ் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. அந்த நம்பர் 1. நம்பர் 2 ஆக்சுவலி யசஸ்வி ஜெய்ஸ்வால், அவரும் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஆஃப் கலர் ஆயிருக்காரு. ஹீ இஸ் பிளேயிங் டூ many ஷார்ட்ஸ் டூ ஏர்லின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் தி ப்ரைம் இஷ்யூஸ் விஸ் கெட்டிங் அவுட் ஏர்லி. மேபி இங்கே வந்து மெல்போர்னில் வந்து யூஸ்வலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனா நல்ல சான்ஸ். ஹி குட் ஹவ் செட் அப் த கேம் ஃபார் அஸ். இவங்க ரெண்டு பேரும் அவங்க நல்லா செட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு 20 over 25 over ஆடிட்டு அரௌண்ட் 50-60 இல்லை மேபி 80 runs அடித்தா கூட போதும். ஆஃப்டர் கோலியோ இல்லை ஒரு கில்லோ ஒரு ரோஹித் சர்மா வர்றதுக்கு அவங்க ஒரு கேம் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க நல்லா செட் பண்ணி வச்சாங்கன்னா இட் வில் பி வெரி ஐடியலுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஹோல் மேட்சோடைய கீ பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் அஃப்கோர்ஸ் கில் இஸ் நாட் லுக்கிங் இன் கிரேட் ஃபார்ம். அவர் வந்து நல்ல ஃபார்மில் இல்லை, பட் ஆனால் நல்ல டச்சில் இருக்கார். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 runs வந்து சாலிடாக அடிக்கிறாரு. பட் அது வந்து பெரிய செஞ்சுரியாவோ ஒரு பிக் 100 பிக்
80 அது மாதிரி எதுவும் அடிக்கல. ஸோ அது வந்து ஒரு பெரிய கொஞ்சம் நமக்கு ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ட் இஸ் அகெயின் a bit of a concern in the batting lineup. Like he hasn't scored big, but he is also looking in good touch. அவர் நல்ல நெக்கில் வந்தானா நல்லாயிருக்கும். விராட் கோலி ஆஃப்கோர்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டு அவுட் எடுத்துட்டுருக்காங்கன்ற ஒரு கவலை இருக்குது. அவங்க நல்லா பிளான் செட் பண்ணி வராங்கங்க. இவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செட்டில் ஆகி மெல்போர்னில் நல்லா கொஞ்சம் செட்டில் ஆகலாம். க்ரௌட் சப்போர்ட் இவருக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை அவர் பாசிட்டிவாக யூஸ் பண்ணி அவர் கேமை கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணார்னா இட் வில் பி ரியலி கிரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரோஹித் சர்மா, அவருக்குமே வந்து ஒரு சூப்பர் பிளான் வச்சு அவங்க ஒரு இன் அண்ட் அவுட் டெலிவரி போட்டு அந்த பேட்ஸ்லேயே போட்டு இல்லாட்டி கொஞ்சம் உள்ளார போட்டு போல்டு எடுக்கிறாங்க, எல்பிடபிள்யூ எடுக்கிறாங்க. இப்போ வந்து போலன் வேற வந்திருக்காரு இந்த மேட்ச் அன்னைக்குமா, பிகாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரி. ஆஃப்டர் ஹேசல்வுட் இன்ஜுரி போலாண்ட் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த பிளான் போடுவாங்க. அவர் வந்து எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 50 ரன் 60 ரன் இல்லை 50 ரன் 60 கூட ஒரு 30-40 பால்ஸ் ஆடிட்டாலே போதுங்க. ஐ திங்க் ஹி வில் பி பேக் இன் ஃபார்ம். கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆனால் நல்லாயிருக்கும் ரோஹித். அதான் என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய விஷன் கூட சொல்லலாம். அநேகமாக வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதுக்கு நல்லா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து வி நீட் அன் ஆஃப் ஸ்பின்னர் இன் மெல்பர்ன். அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியாஸில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஐ வாண்ட் போத் தி ஸ்பின்னர்ஸ் டு பிளே, போத் ஜடேஜா அண்ட் நம்ம வாஷிங்டன் சுந்தர் டு பிளே. ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஆர் அட்லீஸ்ட் ஒன் ஸ்பின்னர் ஆடுவாங்க. அது எனக்கு என்னமோ வாஷிங்டன் சுந்தராக இருக்கணும்னு தோணுது. ஈவன் தோ ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் நமக்கு பேட்டிங் நல்லா பண்ணி காப்பாற்றி கொடுத்தாலும் ஐ திங்க் மெல்பர்னில் இட் வில் சூட் பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அஸ்வின் இங்கே நல்லா போட்டிருக்காரு, லாஸ்ட் டைம் கூட நல்லா பண்ணார். அண்ட் லெட்ஸ் ஹோப். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரிக்கி தான். ஏன்னா என்ஆர்கே வந்து நல்லாவே விளையாடிருக்காரு இந்த சீரியஸ் ஃபுல்லாக, பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கார். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் போலராக வேறு ஆல்ரவுண்டராக எடுத்திருக்கோம். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஹீ வில் பி இன் அஸ் வெல், அப்படி தான் தோணுது. ஃபாஸ்ட் போலர்ஸ் எனக்கு வந்து சிராஜ் எந்த ஃபார்மில் இருக்கான்னு தெரியலைங்க. ஆனால் ஆகாஷ் டிப் செம்மையாக போட்டார் லாஸ்ட் கேம். இந்த மேட்ச் அவர் நல்லா போட்டார்னா நமக்கு விக்கெட் நிறைய. லாஸ்ட் டைம் கொஞ்சம் அவர் அன்லக்கி, கொஞ்சம் விக்கெட் எடுக்கல, பட் ஹி பவுல் ரியலி வெல். அஃப்கோர்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் ஆஃப்டர் தட் நம்ம தலைவர் பும்ரா. நான் ஒன்று சொன்னால் பும்ரா வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு காலத்தில் கோலி ரோஹித்லாம் எந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு சிங்கிள் ஹேண்டட், ஈவன் பெட்டர் சிங்கிள் ஹேண்டடாக இந்த டெஸ்ட் சீரியஸை நம்ம கையில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பும்ரா மட்டும்தாங்க. பும்ரா இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஃபயர் பண்ணார்னா வில் பி ஆன் கோர்ஸ். அதுதான் ஹோப் இட் ஹேப்பன்ஸ். ஹோப்ஃபுல்லி நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் டீம் வேணா அவங்க வந்து ஒரு புது ஓப்பனர் கொண்டு வந்துருக்காங்க, மச் அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் எப்படி விளாட்றாருன்றதை பொறுத்து அவங்க ஸ்டார்டிங் இருக்குன்னா மெக்ஸ்வெனியை அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. மெக்ஸ்வெனி ட்ராப் பண்ணதால் ஓப்பனர் ஸ்லாட் அலாங் வித் குவாஜா அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ அவங்க வந்து நியூ ஓப்பனர் கான்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஸ்மித் நல்ல ஃபார்மில் இருக்கார், லபுஷன் நல்ல டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஏன்னா ஹெட் எப்பயுமே நம்மளை மேட்சை விட்டு காலி பண்ணுறதே அவர் தான். எப்பயுமே பெரிய தலைவலியாக இருக்கிறது அவர் தான். அவரை எப்படியாவது ஒரு நல்ல பிளான் பண்ணி இந்தியன் பவுலர்ஸ் எடுத்தாங்கன்னா then we can take this test match towards day 4 day 5 கொண்டு போனால் இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க. என்னுடைய ஹோப்பே என்னன்னா, நிறைய டைம் நம்ம வந்து இந்த ஏர்லியாக அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 150 ஆல் அவுட் ஆகிறது, அங்கேயே நம்ம தோத்துடுறோம். இந்தியா இந்த மேட்சை எப்படியாவது day 4 day 5 கொண்டு போனாங்கன்னா ஒரு பிரைட் ஸ்கோப் இருக்குது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து என்ன அர்த்தம்னா day 4 day 5 கொண்டு போனால் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா விளையாடி இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் நம்ம எடுத்திருந்தாலே வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஒரு காம்படிட்டிவ் கேம். ரெண்டு டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் நல்லா அடிச்சிருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும். day 4 day 5 போகும், நமக்கும் பார்க்கறதுக்கு ஏஞ்சி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். இட் வில் பி அ பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஆர் என்ன சொல்கிறது, ஒரு அக்கேஷன், பிக் அக்கேஷன் மேட்ச்னு சொல்கிற மாதிரி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு நல்ல ஒரு தீனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் தட் ஹேப்பன்ஸ். அப்புறம் என்னங்க சொல்கிறது, ஆஸ்திரேலியா பவுலிங்கில் வந்து தேர் யூஷுவல் பவுலர் ஸ்டார்க், அஃப்கோர்ஸ் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், நேத்தன் லயன்,
நேத்தன் லைன் அந்த அளவுக்கு இந்த சீரீஸில் போடல, ஏன்னா க்ரீன் விக்கெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இப்போயுமே ஒரு க்ரீன் விக்கெட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அஸ் வெல். இந்த பிச்சு வந்து 99% வந்து நல்ல பவுலிங் பிச்சாக இருக்குங்க. ஐ மீன் பவுலிங் பிச் இன் த சென்ஸ் ரன் ஸ்கோரிங் வில் பி லைக் லிட்டில் பிட் ஹார்டர், பட் ஈஸியாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு 100 balls ஆர் அட்லீஸ்ட் ஒரு 70-80 balls ஆடிட்டார்னா ஹி வில் பி கம்ஃபர்டபுள் ஆன் த பிச். ஸ்ட்ரெயிட்டாகவே நியூ பிளேயர் இறங்கி ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஏ செட்டில் இன், ஐ திங்க் இந்த பிச் ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாகவும் இருக்கும். ஆனால் மோர் அ க்ரீனி டாப்னு தான் சொல்கிறாங்க. அவங்க கியூரேட்டர் பேசுனது நீ கேட்டேன், க்ரீன் பிச் தான். ஸோ ஸ்விங் கண்டிப்பாக இருக்கும், பவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், பட் நாட் ஆஸ் பிக் ஆஸ் பர்த்தோ இல்லை வந்து காபாவோ மாதிரி இருக்காது. ஸ்டில் இட் வில் ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ். பும்ரா இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஐ திங்க் இந்த பிச் அவருக்கு ரொம்ப சூட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஹோப்பிங் ஹி அகெயின் புல்ஸ் ஆஃப் அனதர் மேட்ச் ஃபார் அஸ். ஸோ நம்மளை நம்பியிருக்கோம், தெய்வமே கொஞ்சம் நல்லா பண்ணும். வெயிட்டிங் ஃபார் பும்ராஸ் எக்ஸலன்ஸ். லாஸ்ட் ஒரு 2 சீரியஸும் நம்ம அவங்கள அடிச்சிருக்கோம். அங்கே போய் அவங்க வந்து இந்த டைம் அடிச்சே ஆகணுன்றதுக்காக நிறைய பிளான் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி லாட் ஆஃப் பிளான் வென்ட் த்ரூ டிசைனிங் திஸ் சீரியஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்த்தில் ஆரம்பிச்சு, செகண்ட் மேட்ச் அடிலேடில் வச்சு, தேர்ட் மேட்ச் காபால் வச்சு, இந்த 3 மேட்ச்லேயே நம்மளை 3-0 ஆக்கிட்டு மெல்பர்ன் அண்ட் சிட்னி விச் ஆர் மச் ஃபேவரபிள் ஆஃப் இந்தியன் பிச்சர்ஸ்க்கு ஆர் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஃபேவரபிளான கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அப்செட் பண்ணிட்டு வரணும்னு நினச்சாங்க. பட் வி ஆர் லக்கி எனஃப் அண்ட் வி பிளேட் வெல் எனஃப் டு கம் ஹியர் 1-1. ஆல் செட் ஃபார் மெல்பர்ன். இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது ஒரு ஃபைட் கொடுத்து ஜெயிச்சிட்டோம்னா, அஸ் அகெயின் செட், பும்ராஸ் ஹேண்டில் தான் இருக்குது. பும்ரா ஹோப்ஃபுல்லி வி வில் டூ வெல் அண்ட் இந்த சீரியஸ் 2-1 லீடோட சிட்னிக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஹோப்ஃபுல்லி தட் ஹேப்பன்ஸ். அப்படி தான் உங்களுடைய வியூவும் இருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ். லெட்ஸ் ஹோப் வி ஹாவ் அ வெரி குட் மேட்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இது வந்து நம்ம சேனலுங்க. இங்கே ஃபுல்லாக நம்ம கிரிக்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் மேட்சஸ் கூட இல்லைங்க, ஆல் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம், ரிவ்யூ பண்ணுவோம். ஐபிஎல் வேறு வந்துட்டு இருக்கு, ஐபிஎல் டீம் ரிவ்யூ வேறு பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் வியூ ஆல் தோஸ் வீடியோஸ் இன் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you soon. Bye.